தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினை தஞ்சாவூர் அழைத்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெற்று வருகின்றது. இன்னும் சில மணி நேரங்களில் அவர் தஞ்சை சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு விசாரணை நடைபெறும். விசாரணைக்கு பின்னர் அவர் விடுவிப்பார் என்பதுதான் நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய உத்தரவு. அதேதான் நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞராகட்டும், காவல்துறை தரப்பாக இருக்கட்டும், விசாரணைக்கு மட்டும்தான் அழைத்து செல்கிறோம், மற்றபடி கைது நடவடிக்கை எல்லாம் கிடையாது என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இதனால் அவர் தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக மட்டுமே அழைத்து செல்லப்படுகிறார். விசாரணைக்கு சென்ற பிறகு அவரிடம் இந்த நேற்றைய தினம் அவர் பேச்சு தொடர்பாக விசாரிக்கப்படும். ஆனால் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்றால், நேரடியாக யார் பெயரும் அவர் குறிப்பிடப்படவில்லை. நேரடியாக எந்த அவதூறாகவோ ஆபாசமான பேச்சோ இதில் இடம்பெறவில்லை என்பது அவருடைய விசாரணையின் போது அவர் தரப்பில் முன்வைக்கப்படக்கூடிய விடயமாக இருக்கும். என்றால் அவர் குறிப்பிட்டு பேசும்போது அந்த வார்த்தையை நாம் கவனித்தோம் என்றால், அவர் எந்த விதமான நேரடியான பொருள் பெறும்படி எந்தவித ஆபாசமாக அல்லது எந்த ஒரு நபரின் பெயரை குறிப்பிட்டு எதுவும் பேசாத பட்சத்தில் இது இந்த அளவுக்கு கைது செய்யக்கூடிய அளவுக்கு, இவ்வளவு தூரம் விசாரணைக்காக அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கான ஒரு நிகழ்வா என்ற ஒரு கேள்விதான் திமுக தரப்பில் அவர்கள் முன்வைப்பார்கள். அதுதான் விசாரணையின் போதும் இது கேட்கப்படும். அதுக்கு அவர் பேசியது, தான் பேசியது தொடர்பாக உதயநிதி அந்த விசாரணையின் போது அவர் தெரிவிப்பார். விசாரணைக்கு பின்னர் அவர் விடுவிப்பார் என்பதுதான் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. நீதிமன்றத்தில் தமிழக அரசும் காவல்துறை தரப்பும் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயமாக பார்க்கின்றோம். இந்நிலையில்தான் மதிய உணவுக்காக விழுப்புரம் ஒலக்கூர் காவல் நிலையத்தில் உதயநிதிக்கு மதிய உணவு கொடுக்கப்பட்டது. அங்கு மதிய உணவு எடுத்துக்கொண்ட முன்னாள் துணை முதலமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு காவல் வாகனத்தில் ஏறி அங்கிருந்து தஞ்சை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். நிலையில் விசாரணைக்கு பிறகு அவர் போலீஸ் ஜாமீன் விடுவிக்கப்படுவார் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த நிகழ்வு தற்போது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படும் நிலையில்தான் என்ஆர் இளங்கோ செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த கைது சம்பவம் தொடர்பாகவும் இந்த தாவேக அரசுடைய இந்த நடவடிக்கை தொடர்பாக பல விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். விசாரணை முடிந்து உதயநிதி இன்றே விடுவிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்ற நிகழ்வு அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதைத் தொடர்ந்து உதயநிதி விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்படுவார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கின்றது. இது மிகப்பெரிய ஒரு அரசு உள்நோக்கம் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. உதயநிதி பேசியது உள்நோக்கம் கற்பித்துள்ளார்கள் என்று என்ஆர் இளங்கோ செய்தியாளர் சந்திக்கும் போது அவர் தெரிவித்த வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி உதயநிதி வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் என்ஆர் இளங்கோ குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 12 மணி வரை அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வருவதை தடுக்கும் முயற்சியாகவே இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று என்ஆர் இளங்கோ தெரிவித்திருக்கிறார். திமுக மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த நிகழ்வை அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படக்கூடிய நிலையில் இன்னும் சில மணி நேரங்கள் அவர் விசாரணைக்கு செல்ல இருக்கின்றார். விசாரணை நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும்போது 12 மணி வரை எந்தவித கைது நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது, இது தொடர்பாக எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதையே மீறி போலீசார் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்தார்கள். இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது, முழுக்க இது உள்நோக்கத்துடன் செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய தவறு என்று என்ஆர் இளங்கோ மூத்த வழக்கறிஞர், திமுக மூத்த வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். இப்படியாக இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிலையில்தான் ஒலக்கூர் காவல் நிலையத்திலிருந்து தஞ்சைக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய உதயநிதி வாகனம் புறப்பட்டு சென்றது. இன்றைய தினமே காவல் நிலைய ஜாமீனில் உதயநிதி விடுவிக்கப்படுவார் என்று அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் நீதிபதி இளந்தரையின் முன்பாக இந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் இது கைது செய்யப்படக்கூடிய நடவடிக்கை, ரிமாண்ட் செய்து சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கை திட்டம் எதுவும் இல்லை, விசாரணைக்காக மட்டும் அழைத்து செல்லப்படுகிறார் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரும் அதே போன்று விசாரணை முடிந்து அவர் விடுவிக்கப்படுவார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று உயர்நீதிமன்றமும் நீதிபதி இளந்திரனும் கூட விசாரணை முடிந்து இன்று மாலையே அவர் விடுவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது அரசியல் ரீதியாக உள்நோக்கம் கொண்டு நடத்தப்படுகிறதா என்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக முன்வைத்திருப்பதும் பேசு பொருளாக தான் மாறி இருக்கின்றது. ஏனென்றால் நாளைய தினம் சட்டமன்ற பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது, சட்டமன்றம் கூடுகிறது. அப்போது எதிர்க்கட்சி இல்லாத ஒரு சட்டமன்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு செய்யப்படுகிறதா என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. அதே போன்று நாளை தமிழகம் முழுக்க தற்போது காவிரி விவகார பிரச்சனை என்பது மிக பூதாகரமாக பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கூடிய சூழ்நிலையில் தான் நாளைய தினம் சட்டமன்றம் கூடும் போது எதிர்க்கட்சிகள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் காவிரி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் ஏன் பேச மறுக்கிறார், இதை பற்றி ஏன் கருத்து சொல்ல மறுக்கிறார் என்ற ஒரு கேள்வி முன்வைப்பார்கள். அதுபோன்ற ஒரு நிலையை தவிர்ப்பதற்காகவே இவர்கள் திசை திருப்பும் நடவடிக்கையாக உதயநிதி கைது செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் திமுக தரப்பில் முன்வைக்கப்படுகிறது. பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள், குறிப்பாக தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர், அதே போன்று பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும்
புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டவர்களெல்லாம் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். கைது நடவடிக்கை என்பது தேவையற்றது, இவ்வளவு அவசரம் காட்டுவது ஏன் என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தமிழகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது, மக்கள் பிரச்சனை இருக்கின்றது, மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை இருக்கிறது, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் அதில் காட்டாத அவசரம் ஏன் உதயநிதி கைது செய்வதில் மட்டும் காட்டுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று திமுக கூட்டணி கட்சியாக இருந்து தாவேக வெற்றி பெற்ற பிறகு அங்கு நோக்கி சென்ற கட்சிகள் விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையிலும் அவர்கள் உதயநிதியுடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பேச்சு என்பது கண்டிக்கத்தக்கது என்றுதான் தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவோடு கூட்டணி வைத்து போட்டியிட்டு தேர்தல் முடிவு வந்த பிறகு தாவேக அன்னைக்கு தாவியவர்கள் மதிமுக இருக்கட்டும், அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், விசிக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் உதயநிதி பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கார்கள். இது போன்ற பேச்சு என்பது ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஏற்புடையது கிடையாது, அழகு கிடையாது என்றெல்லாம் பேச்சு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படியாக அரசியல் ரீதியாக இது தாக்கங்கள் ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது. இதுக்கு முன்பாக பல்வேறு அரசு நிகழ்வுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி அப்போது இருக்காத நடவடிக்கையின் இவ்வளவு அவசரம் உதயநிதி கைது செய்தல் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து வருகிறார்கள். தமிழகம் முழுக்க திமுகவினர் ஆங்காங்கே போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்ற நிலையிலும் பல்வேறு இடங்களில் போலீசாரெல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வழிநெடுகிலும் திமுக தொண்டர்கள் ஆங்காங்கே அந்த பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என அனைவரும் ஒன்று கூடி உதயநிதி கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். போலீசார் எல்லாம் அவர்கள் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தக்கூடிய நிகழ்வும் நடைபெற்று வருகின்றது. காலை சரியாக இந்த நிகழ்வு என்பது காலை ஒரு 10:50 மணி அளவில் இருந்து மிக தீவிரமாக இந்த நிகழ்வு என்பது நடைபெற்று ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்று வருகின்றதை பார்க்கின்றோம். அதே போன்று உதயநிதியுடைய கைது என்பது அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்பதையும் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது பெண்களுக்கு எதிராக அவதூறாக பேசிவிட்டார், அதனால் அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று தாவேகாவினரும், அதே போன்று அவர் பேசிய எந்த உள்நோக்கமும் இல்லை, இரட்டை அர்த்தம் என்று நேரடியாக யாரையும் குறிப்பிட்டோ இல்லை ஆபாசமாக பேசாத போது இவ்வளவு அவசரம், இவ்வளவு வேகம் காட்ட வேண்டிய தேவை என்ன என்பது திமுக மற்றும் அவர்களை ஆதரிக்கக்கூடிய கட்சியின் தலைவர்களும் கோரி வருகின்றார்கள். காலை தினம் சரியாக 8:24 மணி அளவில் 8:30 மணி அளவில் தான் தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் உதயநிதியுடைய பேச்சு தொடர்பாக புகார் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு 9:20 மணி அளவில் காலை 9:20 மணி அளவில் இந்த புகார் தொடர்பாக தஞ்சை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு 10:15 மணி அளவில் 10:15 மணி அளவில் போலீசார் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய உதயநிதியுடைய இல்லத்திற்கு முன்பாக குவிய தொடங்குகிறார்கள். போலீசார் ஒன்றன் பின் ஒன்றாக அதிகாரிகள் போலீசார் அங்கு குவிக்க தொடங்குகிறார்கள். அப்போது உதயநிதி கைதாகிறாரா என்ற ஒரு கேள்வி என்பது ஏற்பட்டு ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டது. அதற்கு பிறகுதான் உதயநிதி கைதாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதப்பட்ட நிலையில்தான் 10:40 மணி அளவில் திமுக தரப்பில் நீதிமன்றம் நாடினார்கள். அப்போது நீதிமன்றம் தரப்பில் தான் 12 மணி வரை எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அதற்கு பிறகு விசாரணைக்கு எடுத்துக் கொள்கின்றேன் என்று நீதிபதி இளந்தரையன் தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு 10:42 மணி அளவில் திமுகவுடைய எம்பிக்கள் டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டங்கள் மேற்கொண்டார்கள். உதயநிதி ஸ்டாலின் கைது கண்டித்து போராட்டங்கள் மேற்கொண்டார்கள். அதுக்கு பிறகு இந்த நிகழ்வு கண்டித்து போராட்டங்களை மேற்கொண்டு வந்த நிலையில்தான் சரியாக 11 மணி அளவில் உதயநிதி ஸ்டாலின் கைதாகிறார். அவர் நீலாங்கரை வீட்டிலிருந்து அவர் கைது செய்து போலீசார் அவருடைய போலீஸ் வாகனத்தில் ஏற்றி சென்றக்கூடிய நிகழ்வு என்பது சரியாக காலை 11 மணிக்கு தொடங்கியது. 11 மணி முதல் தொடர்ந்து அந்த வாகனம் தஞ்சை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இடையில் மதிய உணவுக்காக விழுப்புரம் காவல் நிலையத்தில் வாகனம் நிறுத்தப்பட்டு அங்கு மதிய உணவு கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு தஞ்சை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அங்கு சென்ற பிறகு இந்த நிகழ்வு தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது கூட இது ஒரு காமெடியாக தான் நான் பார்க்கின்றேன் என்று மிக சாதாரணமாக மேலோட்டமாக கூறிவிட்டார். இது ஒரு காமெடியாக தான் நான் பார்க்கின்றேன், சட்ட ரீதியாக நான் இதை எதிர்கொள்வேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகுதான் நீதிமன்றத்தில் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது இன்று மாலைக்குள்ளாக விடுவிக்க வேண்டும், கைது நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதையேதான் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரும் உறுதிப்படுத்தி விட்டார். இதையடுத்து இவர் இன்று மாலை தஞ்சை அழைத்து செல்லப்பட்ட பிறகு விசாரணை மேற்கொண்டு அதற்கு பிறகு இன்று மாலை அவர் விடுவிக்கப்படுவார். இந்த நிகழ்வு இன்று ஒரு நாள் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட இந்த நிகழ்வு தமிழகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம். தமிழகம் முழுக்க திமுக போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். மறுபுறம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையிலும் ஆலோசனை கூட்டமெல்லாம் நடைபெற்றது. அதில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது பட்ஜெட் தாக்கல் என்ன செய்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு அடுத்த கட்டமாக திமுக நடவடிக்கை மேற்கொள்ளலாம், திமுக முன்னெடுப்புகளை எடுத்துச் செல்லலாம் என்று திமுக தரப்பில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மொத்தத்தில் இன்று ஒரு நாள் முழுவதுமாக இந்த நிகழ்வு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியது. அடுத்தடுத்த நாட்களில் இது எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஷர்மிளா.